வணக்கம் மக்களே, எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு பிறகு நாங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு ட்ராவல் பண்ணோம். அது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றனால தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபார்ம் ஸ்டே பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இருக்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ரிலாக்ஸேஷன்ன்றது தேவைப்படும். ஜஸ்ட் ஒரு 2 days இந்த மாதிரியான ஒரு பிளேஸ்க்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மைண்ட் அண்ட் பாடி ரிலாக்ஸ் ஆகும். இங்கே இதை விட முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குங்க, பெட் ஃப்ரெண்ட்லி இங்கே. அதனால் எங்களுக்கு ஹாப்பி கூட ட்ராவல் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த பியூட்டிஃபுல்லான ஃபார்ம் ஸ்டே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹொசூர்லேருந்து அரௌண்ட் 25 கிலோமீட்டர்ஸ், கிருஷ்ணகிரிலேருந்து அரௌண்ட் 55 கிலோமீட்டர்ஸ், சென்னையிலேருந்து 300 கிலோமீட்டர்ஸ். நாங்கள் இந்த பிளேஸை சென்னையிலேருந்து ரீச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு 5 to 6 hours ஆணுச்சுங்க. ஆனால் ஒர்த்தியான பிளேஸ்ன்னு சொல்லுவேன். அப்படி இதில் என்னென்ன இருக்குன்னு தானே கேட்குறீங்க, வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்ம கிட்ஸை கூட்டிகிட்டு ஒரு ஸ்டேக்கு போகிறோம் அப்படின்னா அவங்களோட லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் மட்டும் இல்லைங்க, இன்டோர் அவுட்டோர் ப்ளே ஏரியா இருக்கான்னு கேட்பாங்க. அதை தவிர கேம்ஸ் எதுவும் அங்கே இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. இது எல்லாமே இந்த ஒரே பிளேஸ்லேயே இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறப்போ அது உங்களுக்கு நல்லாவே புரியும். ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக நீட்டாகவே இருந்தது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரூம்ஸ் அண்ட் காட்டேஜஸ் இவங்க வச்சுருக்காங்க. எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருந்தது. நீங்கள் இவங்களோட வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது தெரியும். அந்த ரூம்ஸும் பார்த்தீங்கன்னா அதோட டேரிஃபும் நீங்கள் சூஸ் பண்ணுறதை பொறுத்து அண்ட் சீசன் பொறுத்தும் அது கண்டிப்பாக வேரி ஆகும். டைனிங் பற்றி சொல்லியே ஆகணும். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க. எனக்கு அந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 ஐட்டம் மட்டும் தான் சர்வ் பண்ணாங்க. எனக்கு அந்த பிரேக்ஃபாஸ்ட், அதாவது அந்த காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் எங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை. அது மட்டும் அவ்வளோவா நல்லாவும் இல்லை. நம்ம ஆர்டர் பண்ணோம் இல்லையா, லஞ்ச் அண்ட் டின்னரு, அதை தவிர ஸ்நாக்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர்பாக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் எனக்கு இங்கே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. மற்றபடி ஃபுட்டு வந்து ரொம்ப சூப்பர்பாக இருந்தது. நம்ம கேட்டதை பண்ணி கொடுத்தாங்க. அதுதான் எனக்கு இங்கே ரொம்பவே பிடிச்ச விஷயமாகவும் இருந்தது. அதே மாதிரி கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. எல்லாமே சேஃப் தான். ஏன்னா குறைஞ்சது ஒரு 4 பேராவது நம்ம கிட்ஸு வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணுறப்போ நம்ம கூடவே இருக்காங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுறாங்க. அதனால் நம்ம இதை வந்து சேஃபாகவே இங்கே வந்து விளையாட முடியும். இந்த கேம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செப்பரேட் சார்ஜஸ் வச்சுருக்காங்க. அதுவும் ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருந்தது. கிட்ஸுக்கும் இருக்குது, அடல்ட்ஸ்க்கும் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட கிட்ஸோடு சேர்ந்து ஹாப்பியும் பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணால். ஹாப்பிக்கு இந்த பிளேஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. அவள் பாட்டுக்கும் லீஷே போடாமல் ரிசார்ட் ஃபுல்லாக சுற்றி வந்தால் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணால். இங்கே எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது பெட்டுக்கு. நம்ம கேர்ஃபுல்லாக அவங்கள வச்சுக்கணும். அவங்க சொல்கிற சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மட்டும் நம்ம பெட்ஸுக்கு ஃபாலோ பண்ணால் போதுமானது. இந்த ஃபார்ம் ஸ்டேயில் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாகவே கொடுக்குறாங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்ஸஸும் வளர்க்குறாங்க. அதை தவிர இந்த மாதிரி நிறைய பெட்ஸும் வளர்க்குறாங்க. கிட்ஸ்லாம் இந்த மாதிரி பெட்ஸை ரொம்ப க்ளோஸராக பார்க்குறப்போ அவங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. பொதுவாகவே என்னோடய கிட்ஸுக்கு பெட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குன்றதுனால நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த ஃபார்ம் ஸ்டேயில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த பிளேஸே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு குவைட்டான பிளேஸுங்க. ஏன்னா இது சிட்டிலேருந்து ரொம்ப தள்ளி இருக்கிறதுனாலையா என்னென்னு எனக்கு தெரியல, அவ்வளோ சைலண்ட்டாக இருந்தது. ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப அமைதியாக இருந்தது. என்ஜாய் பண்ணுறதுக்கும் இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றனால நாங்கள் வெளியில் எங்கேயுமே போகலை. இங்கே ஃபுல்லாக இங்கே தான் இருந்தோம். ஸ்விம்மிங் பூல் பற்றி சொல்லியே ஆகணுங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு நீட்டாக மெயின்டைன் பண்ணுற ஒரு ஸ்விம்மிங் பூல். குளோரின் ஸ்மெல்லாம் கிடையாது. கிட்ஸுக்கு தனியாக, அடல்ட்டுக்கு தனியாக வச்சுருக்காங்க. இந்த ஸ்விம்மிங் பூல் பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவே ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதை தவிர பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபிஷ்ஷஸும் வளர்க்குறாங்க. நம்ம கையாலேயே ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீடும் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் யூனிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த ரிசார்ட் பற்றின மோர் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஹாப்பி லிவிங். தேங்க்யூ.